சுவாமி சரணம். சென்னை கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயில் இருமுடி கட்டி ட்ரெயின் மூலமாக பெரிய பாதை வழியாக போய் ஐயப்பனை தரிசிக்க போகிறோம். வாங்க எங்கூட சேர்ந்து நீங்களும் ஐயப்பனை தரிசிக்கலாம். சென்ட்ரல் வந்தாச்சுங்க. எல்லாம் நம்ம மாதிரியே சாமிமார்கள் வெயிட் பண்ணுறாங்க ட்ரெயினுக்கு. ட்ரெயின் நம்பர் 12695. ஸோ நான் இந்த ட்ரெயின் மூலமாக தான் இன்றைக்கி வந்து சபரிமலை பெரிய பாதை போகிறோம். ரூட்டு பார்த்திங்கன்னா காட்பாடி, சேலம், ஈரோடு, கோட்டயத்துலேருந்து பஸ் மூலமாக எரிமேலி போய் எரிமேலியிலிருந்து நடந்து பெரிய பாதை வழியாக போக போகிறோம். ஸோ எரிமேலி ரூட்டு பார்த்திங்கன்னா பெரூர் தோடு, அழுதா நதி, அழுதா ஏற்றம் இறக்கம், கரிமலை ஏற்றம் இறக்கம், பம்பா, அதுக்கப்புறம் சன்னிதானம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரூட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். என்னால் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ ரூட்டை காட்டுறேன். அந்த மாதிரி ஐயப்பன தரிசனத்தை என் மூலமாக விர்ச்சுவலாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஐயப்ப சாமி மார்க்கு தாங்க நடந்துருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 2 ரூட் இருக்கும் இதில். இந்த ட்ரெயின் மூலமாக ஒன்று வந்து சின்ன பாதை, இன்னொன்று பெரிய பாதை. சின்ன பாதை போகணுன்னா நீங்கள் செங்கனூரில் இறங்கணும். பெரிய பாதைனா கோட்டயத்தில் இறங்கி நான் சொன்ன ரூட்டில் பஸ் மூலமாக போகணும். அதுக்கப்புறம் நடந்து போகிறது தான். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 7th. நாம் 9th நைட்டு சாமி பார்க்குற மாதிரி போட்டிருக்கிறோம். 2 நாள் நடக்கிற மாதிரி இருக்கும். அழகாக இருக்குது ரூட்டு. வாங்க போய் பார்க்கலாம். எங்களோட சேர்ந்து சாமி பார்க்கலாம். சாப்பிட்லாம் சாமிங்களா. வீட்டிலேருந்து சப்பாத்தி கொடுத்துட்டாங்க. டைம் 7:30 ஆகுது. சாப்பிட்டு படுத்தோம்னா காலைல 5:30க்கு கோட்டயத்தில் பார்க்கலாம். குட் நைட். சுவாமி சரணம். கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு சாமிங்களா. பஸ் ஏறிட்டு எரிமேலி போய் பார்க்கலாம். பஸ்ஸு தயாராக இருக்கும். எரிமேலி போய்ட்டு பார்க்கலாம் சாமிங்களா. இது எக்ஸிட்டு. ஸோ இந்த எக்ஸிட் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னாவே எரிமேலிக்கு பஸ்ஸு தயாராக இருக்கும். டக்குன்னு ஏறிக்கு வந்துக்குங்க. எக்ஸிட் முடிச்சுட்டு வெளியே வந்ததையுமே பஸ் இருக்கும். சாமி சரணா. பஸ் ஏரியா சாமிங்களா. கூட்டமாக இருக்குன்னு நினைச்சேன். அழகாக ஏரியாச்சு. எரிமேலி போய் அழகான ரூட்டில் ஐயப்பனை தரிசிக்க போகிறோம். ஒரு சீட்டு கூட கேப் விட மாட்டாங்க. எல்லா சீட்டும் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்பாங்க. அதே போல் ஒரு சீட்டு கூட ஸ்டாண்டிங் விட மாட்டாங்க. அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும். இங்கே மக்கள் சாமிகள் எல்லாமே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் வந்ததுனால எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு இருக்குது. வண்டி எடுக்க போகிறாங்க சாமிகளா. எடுத்தாச்சு. எரிமேலி போயிட்டு பார்க்கலாம். கோட்டையம் டு எரிமேலி பஸ் ஃபேர் 94 rupees. எரிமேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கோட்டயத்துலேருந்து எரிமேலி வரக்கு 1 hour 10 minutes ஆச்சு. 4:40க்கு பஸ் ஏறணும். 5:50 55க்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. டைம் இப்போ 6 ஆகுது. வாவர் சமாதி, பேட்டத்தொழில் எல்லாம் பார்த்தாச்சு. நடக்க ஆரம்பிச்சிட்ட மக்களே பெரிய பாதையில். சுவாமி சரணம். ஸோ இந்த ரூட்டு எப்படி போகுன்னா காலகட்டி, அழுதா ஏற்றம், அழுதா நதி, அழுதா இறக்கம், கரிமலை ஏற்றம் இறக்கம், பம்பா, சந்நிதி. இதுதான் ரூட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும். இயற்கையாக, நேச்சராக, சூப்பராக. என்னால் எவ்வளோ முடியுமோ காட்டுறேன். அதே மாதிரி இங்கே சின்ன 2-3 அப்டேட்டு. புக்கிங் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்த திருப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லி ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க. ஸோ விர்ச்சுவல் டிக்கெட் மறக்காமல் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நல்ல வீடியோ எடுத்து போடுற மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் ரோடு தான் வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரோட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சிம்பிள் ஃபாரஸ்ட், அதாவது வந்து தேக்கு மரக்காடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கப்புறம் தான் டீப் ஃபாரஸ்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் போகிற வழியிலே தடி, வாட்டர் பாட்டில், ஸ்டிக்கு வேணால் வாங்கிக்கலாம். பேக்கு எல்லாமே இருக்கும் அவைலபிள். இங்கே வந்து பொரி விற்பாங்க. 10 ரூபா வரும். வாங்கிக்கோங்க. அதாவது வந்து ஒரு பெரிய யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயிலா ஜீவனுக்கு வந்து உணவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ இந்த கோயில் இருக்கும். வழிபட்டு பொரிய ஆற்றுல போட்டுட்டு மீனுக்கு நடக்கணும். பேரூர் தோடு ஜங்ஷன் வந்தாச்சு.
இதில் தான் பொறி போடணும். கேரளா கவர்மெண்ட் இங்கேயே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் அதில் போட மாட்டாங்க. கீழே போட்டால் தான் எங்களுக்கு வந்து மனசு ஆறும். நேச்சராக பார்த்துக்கணும் மக்களே. மக்களே இங்கே செக் பண்ணி அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்ப்போம். டேட்டு விர்ச்சுவல் டிக்கெட் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. மறக்காமல் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் நடந்து வந்து அலோவ் பண்ணினா கஷ்டமாக இருக்கும். கட்டன் சாய் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். ஒரு நல்ல கடை கிடைக்குமா? லாஸ்ட் இயர் இந்த கடையில் தான் சாப்பிட்டோம், பட் பிடிக்கல. இந்த வருஷம் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே அன்னாச்சி பழ தோட்டம். மழை ஃபுல்லாக அன்னாச்சி பழ தோட்டம் தான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தெரியுதா? பட் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கேயே பயங்கர காஸ்ட்லியாக வைப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கணும். சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தரிசனம் கொடுக்குறாரு. நீங்கள் இது வரைக்கும் ஆட்டோவில் கூட வரலாம். ஆட்டோவில் கூட கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். பட் உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நடந்து வாங்க, நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்குது. அன்னதானம் கொடுக்குறாங்க காலையில். மக்கள் சாப்பிட்றாங்க, சாப்பிட்லாம். மாவட்டம் கேடைப்பட்டி கிராமத்தை சார்ந்த ஐயப்ப பக்தர்கள் 200 ரூபாய் நன்கொடை. இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. குருவாயூரப்பர், கிருஷ்ணர், ஐயப்பன் உள்ளே இருக்காங்க. சாமி கும்பிட்டு போங்க. சாமி சரணம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த சிம்பிள் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேக்கு மரம் ஃபுல்லாக லைனாக இருக்கும். டீப் ஃபாரஸ்ட் அழுததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக நடக்கணும். மழை இல்லை, அதனால் வழுக்காது. தாராளமாக அழகாக நடந்து போகலாம். சூப்பராக இருக்கும் சாமிக்கெலாம். உங்களால் நடக்க முடிஞ்சதுன்னா ஒரு டைமாவது பெரிய பாதையில் வந்துட்டு போங்க. ஏன்னா ஐயப்பன் வந்து புலிப்பால் கொண்டு வரக்கு இந்த ரூட்டில் தான் வந்து நடந்து போய் மேலே போனாராமா. சன்னிதானம் போகிறக்கு ஒரு இதை தான் யூஸ் பண்ணார். இதை விட்டால் புல்மேடு பாதை ஸ்ட்ரெயிட்டாக பம்பைக்கு இருக்கும். ஸோ ஒரு டைமாவது நடந்து போங்க. 44 கிலோமீட்டர் வரும். பட் அழகாக இருக்கும். பொறுமையாக கூட நடந்து போகலாம். 2 நாள் நடந்து போங்க பொறுமையாக. சுவாமி சரணம். இதுக்கப்புறம் கம்ப்ளீட் டீப் ஃபாரஸ்ட்டுங்க. இப்போ வர ரூட்டும் அழகாக இருக்கும். பெரிய ஏற்ற ஏரியானமாக மூச்சு வாங்குது. போன வருஷம் நானும் இன்னொரு சாமி சரண் சாமின்னு 2 பேர் மட்டும் தடவை நடந்து போனோம். அதுக்கு முந்தின வருஷம் தனியாக போகணுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். சூரிய வெளிச்சம் உள்ள வந்து எவ்வளோ ரம்மியமாக இருக்குல்ல. இதுக்காக தாங்க ஒரு டைம் பெரிய பதம் வந்துடணும். இந்த ஏஜில் நடக்க முடிஞ்சுதான். நம்ம பண்ணுற சேட்டைக்கு 50-60 வருஷத்தில் நடக்க முடியுமான்னு. சுவாமி சரணம். லாஸ்ட் இயர் டிசம்பர் வரப்போ இதுலாம் நல்லா தண்ணி நிறையா போச்சு. இந்த வருஷம் ஒன்றும் இல்லை. நிறைய இளநீ கடை வந்துருச்சுங்க சாமிக்கெலாம். இளநீ நிறையா பக்கம் இருக்குது. அடுத்து காலக்கட்டி வரப்போகிறோம்.
காலை கட்டி வந்துட்டோம் சாமிகளா, சுவாமி சரணம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் காரணம் வந்து ஒவ்வொன்றும் ஒருத்தர் ஸ்டோரி சொல்கிறாங்க. நாம் படித்தபடி பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கும் மகஷிக்கும் போர் நடந்தப்போ சிவன் வந்து தன்னோட காளையை வந்து இங்கே கட்டி போட்டுட்டு, அங்கே காளைக்கு பார்த்திங்கன்னா காளையை கட்டி போட்டுட்டு அந்த போரை பார்த்ததாகவும், அதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு காளை கட்டின்னு பேர் வந்ததாகவும் ஐதீகம் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது காரணம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இங்கே கோயில் வாசல்லையே மூலிகை தண்ணி வச்சுருக்குறாங்க, வாங்கி குடிச்சிக்கணும். வேணால் வாட்டர் பாட்டிலையும் ரீஃபில் பண்ணிக்கலாம். காளைகட்டி கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வெடி வழிபாடு இருக்குது. நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வேண்டுதல் வச்சு வெடி வழிபாடு நடத்தலாம். மிருகங்களை விரட்டுறதுக்காக உங்களுக்கு என்ன வேணுனாலும் வேண்டிக்கிட்டு பணம் கட்டி வெடி வழிபாடு பண்ணிக்கலாம். இங்கேயும் மைக் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. யாராவது மிஸ் ஆகிட்டாங்க இல்லை வந்து லேட்டாக வராங்க அப்படின்னா நீங்கள் மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். காளைகட்டி கோயிலில் ரெஸ்ட் எடுக்கலாம் மக்களே. சாப்பாடு, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாமே இருக்குங்க. தாராளமாக சாப்பிடலாம். ரேட்டும் ரீசனபுளாக இருக்கும். நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். டைம் 9 ஆகுது. காளைகட்டியில் சிவன் தரிசனம் பார்த்து அடுத்து அழுதா நதி நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எருமேலியிலேருந்து. 9 மணி ஆகுது. காளைகட்டி சிவனை பார்த்தாச்சு. அடுத்து அழுதா. இங்கே ஆயில் மசாஜும் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. சுவாமி சரணம். நம்ம நிற்கிறதா சாமி அழுதா நதி. ஐயப்பன் வந்து மகஷியை வந்து வதம் செஞ்ச இடம் இதுதான். ஸோ மகஷியை வந்து வதம் செஞ்சு அகங்காரத்தையும் கோபத்தையும் அழிச்ச இடம். நாமளும் இங்கேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போய் அழுதாமலை உச்சியில் கல்லிடங்குன்றல போடுறோம். நம்மகிட்ட இருக்கிற கோபம் வந்து எல்லாம் அழியுங்கிறது அகதியும். அதுமாதிரி கரண்ட் டேட் இல்லாதவங்க அலௌடு கிடையாது. அழுதாலேயே ஸ்டாப் பண்ணுறாங்க. கரண்ட் டேட் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. அதாவது கரண்ட் டேட்னா நாளைக்கு தரிசனம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 9ஆம் தேதினா நாளைக்கு 10ஆம் தேதி தரிசன டிக்கெட் இருக்கணும், இல்லை 9ஆம் தேதி தரிசன டிக்கெட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழுதாலிருந்து அலௌடு. அழுதாமலை உச்சியிலையும் போலீஸ் செக்கிங் பயங்கரமாக இருக்கும். பிளாஸ்டிக் ஒரு பாட்டில் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலே டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால. அதனால் எந்த பாட்டிலும் எடுத்துகிட்டு வராதிங்க. அதுமாதிரி கெட்டியாக இருக்கிற பாட்டில் அலௌடு. இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது அலௌடு இல்லை. பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் அலௌடு இல்லை. அழுதா ஏற்றங்க. எல்லாம் கரிமலை தான் கஷ்டமாக இருக்கும்பாங்க. ஆனால் உண்மையிலுமே அழுதா தான் கஷ்டமாக இருக்கும். ஐயப்பன் துணை இருப்பார், பொறுமையாக ஏறுவோம். 9:30 ஆகுது. அழுத ஏற ஆரம்பிச்சுக்கிறோம். பாப்பா எவ்வளோ பொறுமையாக அழுத ஏறோம்னு. அழுதா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம். டைம் கரெக்டாக 10:30. கல்லடங்குன்று வந்துட்டோம். நம்ம கீழே அழுதால கல்லெடுக்க சொன்னோம் பார்த்தீங்களா. அழுதா நதியில் குளிச்சுட்டு நம்ம அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்காக கல் எடுத்து வந்து இங்கே போடணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சொன்னல. ஸோ அந்த கல்லை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போடணும். காட்டுறேன். மேலே அந்த மரம் இருக்குல்ல, அங்கே வரும். அழுதா டாப்பு 10:30லேயே முடிச்சாச்சு. பெரிய டாஸ்க்கு. இதுக்கப்புறம் கரிமலை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படியா கஷ்டப்பட்டு புதுச்சேரியில் போயிட்டு விரியை எடுத்துட்டா போதும் சுவாமிகளா. ஆப்பிள் கொண்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அழுதா டாப்பு. விரதம் இருந்தால் ஐயப்பா எப்படியாவது கூட கூப்பிட்டு வந்துடுவாருங்க. இதில் தான் மேலே போய் நம்ம எடுத்துகிட்டு அந்த கல் அங்கே போட்டு சாமி கும்பிட்டு வரணும். இதுக்கப்புறம் அப்படியே அழுத இறக்கம்தான். யானை சாணி வழிநடு இருக்கும். பட் பயப்பட வேண்டியதில்லை. ஐயப்பன் துணை இருப்பார். இதான் மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸுன்னு. இன்னும் போக போக பெரிய பெரிய மரம்லாம் வரும். அழுதான் ஏற்றம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் இறக்கம்தான். இதுதான் நம்ம வந்த ரூட்டோட அப்டேட்டு. பார்த்துக்குங்க. கீழே இருக்கிறது அழுதா. இப்போ அந்த ஒரு ஆள் நிற்கிற மாதிரி கம்புக்குடி கட்டி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம நிற்கிறோம்.
கல்லங்குன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்குழி, வள்ளித்தோடு, புதுச்சேரியில் தான் ரெஸ்ட் இருக்கலான்ட்டுக்கிறோம். கரிமலா, வலியான வட்டம், சரியான வட்டம், பம்பா, இதுதான் ரூட்டு. உடும்பார வில்லான் ஸ்ரீ ஐயப்ப டெம்பிள் இது. இங்கே சின்ன சின்ன ஐயப்பன் கோயிலெலாம் வரும். அழுதா டாப் இதுதான். பெரிய டாஸ்க் முடிஞ்சது சுவாமிகளா. சுவாமி சரணம். ஐயப்ப சாமியை பார்த்துட்டு போன டைம் வரப்போ 12 மணிக்கு நடை மூடிட்டாங்க. இந்த தடவை கொஞ்சம் நல்லா சாமி பார்த்துட்டு அடுத்தா இறங்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ ஏறணுமோ அதை விட இறக்கவும் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் இறக்கம் சாமிலாம். ஏற்ற எவ்வளோ கஷ்டமோ இறக்கும் அதே மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்கும். பொறுமையாக இறங்கணும். ஒரு சின்ன சாமி சாக்லேட் கொடுத்தாங்க. சின்ன அப்டேட்டு, கோயிலில் செம கூட்டம். மாமா காசி ராமேஸ்வரம்லாம் சொகுசாக டூர் போயிட்டு வந்தேன். ஐயப்பன் பயமுறுத்துறாரு. பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். யானைகள் கடக்கும் பகுதி. காலையில் ஈவினிங் தண்ணி ஒடுக்கறிக்க கிடக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தை கூட்டமாக போனால் அது நம்மளை பார்த்து ஒதுங்கி போயிடும். தனியாக போனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோதான், எவ்வளோ ஏறணுமோ அதே மாதிரி இறங்கணும். ஏறுறதை விட இறங்குறது தான் கஷ்டம். இந்த மாதிரி குழியாக இருக்கும். பெருமானே தூரத்தை போட்டு விட்டேன். டைம் 11:20. அவ்வளோதான், இறங்கியாச்சு. அடுத்தது முக்குழி, புதுச்சேரி வரிசையாக வரும். காலெலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ரொம்ப நாளாக நடக்கலையெல்லாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ட்ரெக்கிங் போகிறோம். கேதார்நாத் போனோம், பட் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இவ்வளோ அழகு பாருங்கள். குருவி, கிளி சத்தம், காற்று எல்லாம் உதிர்றது, மரத்தோட ஹைட்டு சைஸை பாருங்கள். ஒவ்வொரு மரம் அண்ணாந்தே பார்க்க முடியாத ஹைட்டுங்க. ஏன்னா சூரிய ஒளி வராத ஃபாரஸ்ட்லாம் வரும். காட்டுறேன் போகும். இங்கே 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ அந்த மரத்தோட சைஸை பாருங்கள். ரொம்ப பெரிய மரங்க. 15-20 பேர் சேர்ந்தாலும் அந்த மரத்தை பிடிக்க முடியாது. டைம் 11:30. முக்குழி ரீச் ஆயாச்சு. கருமாரி அம்மன் முக்குழி இடம். சாமி எங்கே இருக்குன்னு தெரில, கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வருவோம். கால் வேறு ரொம்ப பெயினாகுது. மடக்குனா ஒரு டைம் கூட இந்த சாமியெல்லாம் பார்த்ததில்ல. சாமி ஒவ்வொரு இடத்த வர்றப்போ நிறைய மூடிடுவாங்க. சாமியை பார்த்துட்டு போகலாம் இந்த வருஷம். முக்குழி கோயில் சாமி பார்த்துட்டு பார்ப்போம். முக்குழியில் வந்து அம்மன், கணபதி, ஹோமியோபதி டாக்டர் எல்லாமே இருக்குது. இங்கேயும் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, யாராவது மிஸ் ஆகிட்டா கீழே போகலாம் மக்களே. அப்படியே இங்கேயும் செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே செக் பண்ணி ஏதாவது சீல் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தனி லைன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா. இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா கேட் க்ளோசிங் டைம் 3 மணி. முக்குழியில் வந்து காலையில் 7 மணிக்கு ஓப்பனிங், 3 மணிக்கு வந்து க்ளோசிங் டைம். முக்குழி வந்து 7 மணிக்கு ஓப்பனிங், 3 மணிக்கு க்ளோசிங்கு. சீல் எதுவும் கிடையாது. அதை நம்ம கொண்ட விர்ச்சுவல் டைமில் வந்து எதுவும் க்ளோசிங் கிடையாது. புதுச்சேரி வந்து இங்கேருந்து 6.5 கிலோமீட்ரு, பம்பா 15 கிலோமீட்ரு, 14.50. முக்குழி தாண்டி போயிட்டுருக்குறோம். ஸோ
இதுக்கப்புறம் எங்கேயுமே சின்ன கடை கூட கிடையாது, ஒரு ஜூஸ் கூட கிடையாது. முக்குளிலே அதை வேணால் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. இன்னும் முக்குழி தாண்டி தான் போயிட்டுருக்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரூட்டு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, யானைகள்லாம் இருக்கும். ஆந்திரா மக்கள், கர்நாடகா மக்கள், மங்களூர்லேருந்து கூட இன்றைக்கி பசங்க வந்திருந்தாங்க, துளு பேசினாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, மங்களூர்லேருந்து வந்ததெல்லாம். 3 மணிக்கு வந்து புதுச்சேரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகுது. ஸோ அதுக்குள்ளே புதுச்சேரி போயிடணும். உங்களுக்கு இந்த பெரிய பாதை ரூட்டை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. சாமி 18 வருஷம் பூனைகள் இருக்குது. தென்னை மரம் கொண்டு போகிறாங்க. வள்ளித்தோடு அவ்வளோ வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வள்ளித்தோடில் இருக்கிறோம். அடுத்தது வந்து புதுச்சேரி, கரிமலா, பம்பா. இன்னும் பம்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. தர்பூஸ் ஜூஸ் 30 rupees. சபரிமலையில் இவ்வளோ பெரிய வெயில் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். சென்னையில் மதியம் கொளுத்துற மாதிரி கொளுத்துது. கீழே பாருங்கள் இறக்கும். 2 years முன்னாடிலாம் இங்கே ஃபுல்லாக வெறும் மூங்கில் மரமாக இருந்தது. எல்லாம் வெட்டிட்டாங்க. எவ்வளோ ஆழம் பாருங்க கீழே. ஸோ புதுச்சேரி போயிட்டுருக்கோம். புதுச்சேரி போய் ஒரு 15-20 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிமலை ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபாரஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக சூரியன் கூட வர முடியாத அளவுக்கு டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம முக்குழி தாண்டி புதுச்சேரி ரூட்டில் போயிட்டுருக்குறோம். புதுச்சேரியில் வந்து விரி நல்லாயிருக்கும் ஸ்டே பண்ணுறக்கு. இதுதாங்க இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கிறது. 1:15 இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். 1:15 தான் ஆகுது. காலைல 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். வா, இந்த இடத்துக்கு ரெகுலராக 5 மணி 6 மணிக்கு தான் சாமிக்கிட்ட வருவோம். மணி 1:50 தான் ஆகுது. புதுச்சேரி வந்தாச்சு. ஸோ இங்கே விரி, ரெஸ்ட் ரூமு, நைட்டு தங்கறதுக்கு சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 4-5 மணிக்காட்ட வந்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கங்க. இங்கே எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஐ மீன் அடுத்தது கரிமலா ஸ்டார்டிங்கு. எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. டைம் பாருங்கள் 1:50 தான் ஆகுது. என்னாலே நம்ப முடியலைங்க. ஓப்பனிங் டைம் 7 மணி. கரிமலா 4 கிலோமீட்டரு, பம்பா 8 கிலோமீட்டரு. இன்னும் 8 கிலோமீட்டர் போனால் தான் பம்பா போக முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு 30 ரூபா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு 25 ரூபா. இங்கே நல்லாயிருக்கும். நைட் வந்தீங்கன்னா இந்த 1/2 மணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷெட்டு எடுத்திங்கன்னா 8, 9 அந்த இதில் எடுங்க. ரொம்ப பின்னாடி போயிடாதீங்கன்னா அங்கே 6 இருக்கும். அட்டைப்பூச்சி தொந்தரவு நிறையா இருக்கும். 7, 8
இந்த மாதிரி எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும் ஷெட்டு. லாஸ்ட் டைம் இங்கே தான் தங்கியிருந்தோம். டைம் இருக்காதனால கரிமலை ஏறிடலான்னு நினைக்கிறேன். முன்னாடி ஆறு போகும் காட்டுறேன். இங்கே எல்லா கடையிலையும் மொபைல் சார்ஜ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு 50 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே பேட்டரியில் ரன் பண்ணுறாங்க, பவர் கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் 40-50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பவர் பேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே 5 ரூபா யூரின் போகிறதுக்கு. லாஸ்ட் இயர் இங்கே தாங்க குளித்தோம். தண்ணி நிறையா போச்சு, நிறைஞ்சு இப்போ இல்லை. இந்த புதுச்சேரி வந்து ஈவினிங் வந்து 4:30க்கு க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா அதை கிராஸ் பண்ணி போயிடலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே லாக் பண்ணிடுவாங்க. நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 4 o'clock 4:30 வந்தீங்கனாலும் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இங்கே நான் 2 மணிக்கே வந்தனால மூவ் பண்ணி போகிறேன். இங்கே தண்ணி போன வருஷம் நிறையா போச்சுங்க, குளிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் கரிமலை வரும். இருக்கிறதே கஷ்டமான ஏற்றம். போகலாமா? புதுச்சேரி அந்த ரிவர் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துடணும். இந்த பக்கம் இங்கே வந்தீங்கன்னா தான் இந்த கம்பி இருக்கும், இதை தாண்டிடணும். 4:30க்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் கரிமலை ஏற்றம் ஸ்டார்ட் ஆகும். அழுதா மாதிரி கஷ்டமாக இருக்காது. இது கொஞ்சம் சுற்றி போகும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் பொறுமையாக ஏறிடலாம். 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலுக்கு கொஞ்சம் மருந்து போட்டுக்கிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே இந்த ஃபாரஸ்ட்டை வந்து காலைல 7 மணிக்கு தான் கிராஸ் பண்ணுவோம். காலையில் அந்த குருவி சத்தத்தோடு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் 2 o'clock கிராஸ் பண்ணுறோம். கரிமலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்டடியான இடத்துக்கு போய்ட்டு வீடியோ கொஞ்சம் எடுத்து அனுப்புகிறேன். கரிமலை ஏறிட்டுருக்குறோம். இதில் போய் மக்கள் அங்கே போகிறாங்க பாருங்க. அப்படியே போக்கு மேலே மாடி அப்படியே தான் சுற்றி போயிட்டே இருக்கும் 2 மணி நேரம். கரிமலை ஏற்றம் கடினம். போனோமா? சாமி சொல்லணும். எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறேன் சாமிகளா. கரிமலை எல்லாத்தையுமே சோதிக்குது. பொறுமையாக 1 இன்ச்சாக ஏறுறாங்க. 5 மணிக்குள்ள வேறு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா. டைம் 4 ஆக போகுது. கரிமலை எனர்ஜி ஃபுல்லாக அங்கேயே இழுத்துருச்சா. கரிமலையில் ஒன்றுமே இல்லை. மதியம் சாப்பிடும் இல்லை, வேறு ஆப்பிள் ஜூஸ் அப்படி தான் பிடிச்சி ஏற்றிட்டு இருக்கிறோம். உச்சிக்கு போயிட்டு பார்க்கலாம். கரிமலை ஏற்றம். கரிமலை டாப்பு ஷெட்டு போட்டிருக்குல்ல, அங்கே வேணா உடஞ்சி பெரிய டாஸ்க்கு. இந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், பரோட்டா. இந்த வருஷம் சேம் டேவு ஈவினிங் 4:35 ரீச் ஆயாச்சு. இறக்கம் போயிடலாம். ஏற்ற மாதிரியே இறக்கம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் வழுக்கும், ஸ்லிப்பரியாக இருக்கும். கேட்டு பூட்டிடுவாங்களாம்மா. இறக்கம் போயிட்டு பார்க்கலாம். கரிமலை இறக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 1-1.5 மணி நேரத்தில் கீழே போயிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது பெரியான வட்டம், சிறியான வட்டம் தான். போய் பார்க்கலாம் மக்களே. இங்கே இளநீ கடை தெரிஞ்சதுன்னா கரிமலை இறக்கம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். 1 hour 10 minutes ஆச்சு. ஏறக்கு வந்து கரிமலை ஏறக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு. நல்லபடியாக இறங்கியாச்சு. அடுத்து பம்பா நடக்க வேண்டியதான். ஒரு இளநீ சாப்பிட்டு. சுவாமி சரணம். பம்பா நதி சாமி இது. அங்கேருந்து இப்படி போகுது. பட் தண்ணியே இல்லை, குட்டை மாதிரி அப்படி தேங்கி இருக்குது. பம்பா நதி சாமிகளா குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு ரூட்டு விடுறாங்கிறாங்க, போய் பார்ப்போம். இல்லைன்னா அந்த எப்பவும் போகிற ரூட்டில் தான் போகணும்.
கொஞ்சம் மேலே ஏறிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குடோன் நீக்கி விடுறாங்க. எப்போ முடியும்னு தெரில சாமி. இதுவே 3 மணி நேரம் ஆயிட மாட்டேருக்கு. வெயிட் பண்ணி காலையிலையும் போல், காலையில் போனால் திருப்பி இதே கூட்டம் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஏறின கூட்டம் மறுபடியும் வரும். பேசாமல் அப்படியே இதுலேயே ஏறிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சின்ன பாதை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த கியூ வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணிவிட்டு மேலே வந்து தேங்காய் உடச்சிட்டு தரிசனத்துக்கு போகிறது தான். கணபதி கோயில் பார்த்துட்டு பார்ப்போம் மக்களே. இது வந்து ஐயப்பனோட குழந்தை ஃபோட்டோ. பந்தலராஜா வந்து அந்த குழந்தை எடுக்கிற மாதிரி இது. இது தேங்காய் உடைக்கிற இடம். அது வந்து கணபதி கோயில். சாமி பார்த்தாச்சு. ஸோ இங்கே போய் செக்இன் பண்ணி உள்ளே போகணும். இது ஒவ்வொன்றும் ஒரு சாமி, நாகசாமி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு சாமி. சாமி ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, எடுத்தால் ஃபைனு. ஸோ இங்கே செக்இன் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போக வேண்டியதான். இங்கே கீழே இருக்கிற சாமியெல்லாம் பார்த்தாச்சு, தேங்காய் உடைச்சாச்சு. செக்இன் பாயிண்ட் போயிட்டு இங்கேயே கீழே நீங்கள் பிரசாதம் வாங்கிக்கலாம். சப்போஸ் மேலே க்ரௌட் இருந்தால் கீழேயும் பிரசாதம் வாங்கிக்கலாம். இது ஆஞ்சநேயர் சாமி. சாமி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எடுத்தால் 2500 ரூபா ஃபைனு. இது செக்கிங் கவுண்ட்ரு. நீங்கள் விர்ச்சுவலாக எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா டிக்கெட்டு, அது ஆதார் கார்டு காட்டி இங்கே ஸ்கேன் பண்ணணும். டைமிங் பிரச்சனை இல்லை, டைமிங் பிரச்சனையே கிடையாது. சில டைம் 1 நாள் 2 நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்கல. எனக்கு 9th தான் தரிசனம் டைட்டு. இன்றைக்கி 8th என்ட்ரி ஆகிறேன். என்ன பண்ணுவோன்னு தெரில, பார்த்துட்டு பார்ப்போம். சொல்கிறேன் மக்களே. செக்இன் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் விர்ச்சுவல் டிக்கெட் வந்து காட்டினா போதும். டேட்டு டைம் எதுவுமே செக் பண்ணுறதில்ல. ஸ்கேன் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஃபார் கவுண்ட் தான். அப்படியே அலோவ் பண்ணுறாங்க. ஃபேஸ் மட்டும் பார்த்துக்கிறாங்க. அந்த ஆதார் கார்டு, அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்களா, விர்ச்சுவல் டிக்கெட் இருக்கிற ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கீழே போகிறது தான். திருப்பி இங்கே ஒரு இளநீ கடை வரும், அப்படியே நடக்க வேண்டியதான். ரிட்டர்ன் கழுத பாதை இருக்கும். போகிறது நார்மல் ட்ரெடிஷ்னல் ரூட்டு. சின்ன பாதை இங்கேருந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப்ஸ் போய் காட்டுற மக்களே. சுவாமி சரணம். இங்கே ஒரு செக்இன் பாயிண்ட் இருக்கும். இதையும் முடிச்சுட்டு போகணும். டைம் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பார்ப்போம் எப்போ மேலே போய் சேர்ந்து தரிசனம் பார்ப்போம்னு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இங்கெல்லாம் தீபம் ஏற்றலாம், இப்போ ஏற்ற விடுறதில்ல. நீங்கள் 2 ஆப்ஷனில் போகலாம். மேலே நடந்து போயும் போகலாம். இன்னொன்று வந்து டோலி இருக்கும். 8000லேருந்து 12000 வரைக்கும் சார்ஜ் கேட்பாங்க. நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட்டை பொறுத்து. அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூட்டமே இல்லை சாமி. கீழே தான் ஸ்டாப் பண்ணி வர்றாங்க. மேலே கூட்டமே கிடையாது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் டைம் 8, 11 o'clock டெம்பிள் க்ளோஸ் ஆகிடும். பார்ப்போம். நீலிமலை பாட்டம். இங்கேயும் நீலிமலை, அப்பாச்சி மேடுன்னு 2 பெரிய மலை இருக்கும். பட் இங்கே வந்து ஈஸியாக நடக்கலாம். பாதையெல்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க. நீலிமலை மேலே போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டரும் இருக்கும். பெரிய பாதையில் வந்தோமா, ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே. அட்லீஸ்ட் அவங்க வரவங்களுக்காக ஸ்பெஷலாக அதை வழி விடலாம், அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொறுமையாக நடப்போம். 11 o'clock டெம்பிள் க்ளோஸ் ஆகிடும். எப்படி நைட்டு சாமி பார்க்க முடியாது. அங்கே போய் எங்கேயாவது வெயிட் பண்ணிவிட்டு காலைல 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ சாமி பார்க்க வேண்டியதான். 7 ஷெட்டு கவர் பண்ணிட்டாங்க. போகணும். நீலிமலை டாப் வந்தாச்சு. அடுத்து கஷ்டமானது அப்பாச்சி மீடு. அதை ஒன்று தாண்டிட்டு அப்புறம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பொறுமையாக நடந்து போய்க்கலாம். இங்கே டோலி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டை பொறுத்து, ஆளோட வெயிட்டை பொறுத்து சார்ஜ் கேட்பாங்க. 8000லேருந்து 10,000 12,000 வரைக்கும் கேட்பாங்க. அப்பாச்சி மேடு. அப்பாச்சி மேடு டாப்பு தான். சுவாமி சரணம். அப்பாச்சி மேடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாட் தான். கொஞ்சம் ஈஸியாக நடக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 2.2 கிலோமீட்டர் இருக்குது சன்னிதானத்துக்கு. டைம் 9:10 ஆகுது. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்பாச்சி மேடு வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் கரெக்டாக 2 கிலோமீட்டர் சன்னிதானம். எவ்வளோ தூரம் கூட்டிருக்குன்னு தெரியல. 11 o'clock வந்து சாமி நட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி காலைல 3 மணிக்கு தான். காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது.
சேம் டே நைட்டு சன்னிதானம் வந்தாச்சுங்க. பெரிய விஷயம் சீரியஸாகவே. நானாக அப்படி பண்ணேன்னு என்னாலேயே நம்ப முடியல. இன்றைக்குள்ள சாமி பார்த்துட்டுனா இந்த இப்படி பேராசதான். பட் இதை விட ஒரு பெரிய பெருசு நல்லா இருக்காது. பார்ப்போம், போய் பார்க்குறேன் சாமிங்களா. ஐயனோட அருள் இருக்கும். அதனால காலையில் பார்த்துக்கலாம். அந்த சரங்கத்தி பார்த்தோம்ல, அங்கேருந்தே கியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் 9:20 ஆகுது. இதில் போய் சாமி பார்க்க முடியுமா? சாமி இங்கேயே படுத்துருந்துட்டு காலைல எழுந்திரிச்சு நெய்யபிஷேகம் போய் பார்த்துக்கலாம் பெஸ்ட்டு. சுவாமி சரணம். நேற்று நைட்டு இங்கேயே தூங்கிட்டேங்க. 10 மணிக்காட்ட படுத்தோம். 2-2:30 வரைக்கும் தூங்கியாச்சு. இப்போ காலைல கிளம்புறோம். மக்கள் எல்லாம் மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மணிக்கு நட திறக்கும். நைட்டு எப்படியும் சாமி பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் 11 மணிக்கு எனக்கு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சரியான கூட்டம். போய் பார்க்கலாம் சாமிகளை. இப்போது காலையில் நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு 7-8 மணிக்குள்ள சாமி பார்த்துட்டா கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். போகலாமா? சன்னிதானம் காட்டுறேன். 3 o'clock இங்கே சுப்பிரபாதம் ஸ்டார்ட் ஆகுது. 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கடைசி ஷெட்டு வந்தாச்சு. சுவாமி சரணம். இந்த கடைசி செட்டு வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு சாமிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் 1.5 மணி நேரம் ஆகிடும் 18 படி ஏறி மேலே போய் சாமி பார்க்க. லாஸ்ட்டு ஷெட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் 18 படி இதில் போய் சுற்றி வரணும். 18 படி கிட்டே போய் 18 படி பார்க்கலாம். இங்கே வந்ததே இங்கே தேங்காய் உடச்சிட்டு இது 18 படி ஏறணும். கிட்ட போய் காட்டுற பாருங்க. பதினெட்டு படி ஏறி முடிச்சது. கொடிமரத்துலேருந்து இப்படி சுற்றிட்டு வந்து அங்கே சுற்றிட்டு போய் இப்படி கீழே சாமி பார்க்கணும். இதுதான் மெயின் ஐயப்பர் இருக்கிற இடம். இது கணபதி கோயில். அந்த பெரிய மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஐயப்பர் பாரு, இதில் கணபதி இருப்பாங்க. ஸோ அது கொடிமரம். சாமி இதில் போய் ஃபர்ஸ்ட் டைமில் எல்லாம் சாமி பார்த்து இப்படி வந்து இதில் வெளியே வருவாங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் தான். இங்கே நிற்கிறவங்க வந்து நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. நேற்று கொண்டு நெய்யை வந்து இங்கே வந்து கொடுத்து நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் லைனில் போகிறதுக்காக தான் பார்ப்பாங்க. ஏன்னா சாமி கிட்ட சாமி பார்க்கலாம். அதுக்காக ஐயப்ப தரிசனம் உள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. நாங்கள் எடுத்த ஃபோனை பிடிங்கிப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் கிட்ட வந்தாச்சு. இதெல்லாம் அதிசயம் தான். காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே பம்பா வந்து இன்னைக்கு காலைல சாமிக்கு வந்தாச்சு. சாமி பார்த்துட்டு கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியுமா? இந்த ஐயப்பன் சில புலிமேல் இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் அவரோட கோபுரம். இது வந்து கணபதி கோயில். முன்னாடி கொடிமரம். இந்த புகை வர்றதை வந்து இந்த தேங்காய் வந்து எரிப்பாங்க, நெய் தேங்காயை. சாமிகள்லாம் லைனில் வெயிட் பண்ணுறாங்க. நாமளும் ஃபஸ்ட் லைன் போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம். அப்படியே சாமி பார்த்தாச்சு. ஃபஸ்ட் லைனில் போய் சூப்பராக பார்த்தாச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சு சாமிகளா. கீழே போயிட்டு அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது மாளிகைபுரத்து அம்மன். இந்த சாமியின் தரிசனம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துக்க வேண்டியதான். சாமி பார்த்துட்டு கீழே போகிறோம். மாளிகைபுரத்து அம்மனுக்கு அப்படியே பேக் சைடில் அன்னதான கவுண்டர் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் என்ன சாப்பாடு போடுறாங்க. இந்த மாதிரி டோக்கன் கொடுப்பாங்க, ஃப்ரீ தான். அப்படி வெயிட் பண்ணணும். அவங்களே சர்வீஸ் பண்ணுறாங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் 10:30 உப்புமா வித் கொண்டக்கடலை கறி. சுவாமி சரணம். நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு மக்களே. நெய் தேங்காய் உடைச்சாச்சு. நம்ம உடைச்ச நெய் தேங்காய் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இங்கே போட்டுறணும். இங்கே போட்டு எரிச்சிடணும் ஐதீகப்படி. மக்கள் இப்போல்லாம் மறுபடியும் சாமி மூட வராங்க. 1 o'clock நிறைய க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான் மக்களே, கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.